viewers and friends, welcome to our channel Learn Easy Cooking. இப்போ நாம எந்த ஒரு ரெசிபி வீடியோவும் இங்கே பார்க்க போகிறது இல்லைங்க. அப்போ எதுக்குமா அந்த வீடியோ நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுதுங்க. ஆக்சுவலாக ஒரு சிம்பிளான டிப்ஸ் கொடுக்குற வீடியோ தாங்க இது. பொதுவாக நம்ம கீரை, கொத்தமல்லி, வாழைப்பூ இதெல்லாம் வச்சு நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சுருப்போம். ஆனாலும் நம்மள கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நம்ம நல்லா தான் க்ளீன் பண்ணோம், ஆனாலும் கீரையோ இல்லை கொத்தமல்லியோ கொஞ்சம் மண் இருக்கேன்னு யோசிப்பாங்க. ஸோ வாங்க இப்போ நாம் அதை மண்ணே இல்லாமல் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து கீரையோ கொத்தமல்லியோ அதில் உள்ள வேர் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கி வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே அந்த தண்ணியில் போடுங்க. அடுத்து நல்லா தண்ணியில் அப்படியே அலசுங்க. கடைசியாக அதை தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நாம் க்ளீன் பண்ண கீரையிலையோ இல்லை கொத்தமல்லிலையோ கொஞ்சம் கூட மண்ணே இருக்காது. இப்போ நீங்கள் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உள்ள தண்ணியை பார்த்தீங்கன்னா அதில் எல்லா மண்ணும் அப்படியே இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொத்தமல்லி இல்லைன்னா கீரையை தண்ணியிலேருந்து எடுக்காமல் அப்படியே தண்ணியை மட்டும் வடிச்சிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கீரையோ இல்லை கொத்தமல்லிலையோ அப்படியே தங்கிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணாதீங்க. அடுத்து வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாழைப்பூவை தோலை நீக்கினீங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி பூ இருக்கும். இதை அப்படியே நாம் சமைக்க முடியாதுங்க. சப்போஸ் நம்ம அப்படியே சமைச்சோம் அப்படின்னா சில நேரம் நமக்கு வயிறு வலி கூட ஏற்படும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாழைப்பூவை எடுத்து அதில் கல்லன் அப்புறம் வெங்காயத்தாள் அப்படின்னு ரெண்டு இது இருக்கும். அது ரெண்டையும் நம்ம நீக்கிடணும். இதோ நம்ம பார்க்குற மாதிரி நீளமாக இருக்கிறதுக்கு பேர் தாங்க கல்லன். அப்புறம் அதுலேயே இந்த மாதிரி ஒன்று இருக்கும், அது வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் அந்த பூலேருந்து பிச்சு எடுத்துருங்க. ஒவ்வொரு பூலையும் அந்த ரெண்டையும் எடுத்துடணும். நீங்கள் குழம்பு வைக்கிறதா இருந்தால் அந்த பூவை முழுசாகவே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் பொரியல் மாதிரி பண்ணுறதா இருந்தால் அதை பொடி பொடியாக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மோரில் தாங்க போடணும், அப்போ தான் அது நிறம் மாறாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.